இதுல என்னங்க இருக்கு? உங்க தம்பிக்கு தானங்க ஃபங்க்ஷனு. நீங்க வேற அங்க வரவங்கலாம் வெறும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்களாம். நான் அப்படியே புரிஞ்ச மாதிரி நடிக்கணும். அவங்க கை தட்டுறப்போ கை தட்டணும், அவங்க சிரிக்கிறப்போ சிரிக்கணும். அது கூட பரவாயில்லைங்க. ஆனா அங்க வந்து யாராவது என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டா எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சிரிச்சுனே சமாளிக்க வேண்டியதுதான். வேற வழி? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட போங்க, சிரிச்ச முகத்தோடய வாங்க. சிம்பிள். சிரிச்சுக்கிறேன் வா. அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போறதுன்னு கூட தெரியல. ஒரே குழப்பமா இருக்கே. ஏங்க உங்ககிட்ட எவ்வளவு நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் இருக்குது. அன்னைக்கு கோயில கிட்ட பிரசாதம் கொடுத்தீங்கல்ல, அப்போ ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, மேட்சிங் ஆக்சசரிஸோட. அது போட்டுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அது மட்டுமா, அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல எங்க அப்பாவெல்லாம் மீட் பண்ண ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கூட நீங்க சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருந்தீங்க. அழகான கம்மல், சூப்பரான செயின், செம்ம மேட்சிங் இருந்ததுங்க உங்களுக்கு. அதை போட்டுக்கோங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். நீங்க என்ன சைட் அடிக்கிறீங்களா? ஐயோ ஏங்க, இல்லைங்க, நான் அப்படிப்பட்டவெல்லாம் இல்லைங்க. நீங்க போடுற ட்ரெஸ்ஸை நான் சும்மா கவனிச்சது தான். நான் ஏங்க எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? பசங்கன்னா பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் செய்வாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அட போங்க, நீங்க வேற. ஒரு விஷயம் அப்படியே பதறியே போயிடும் தெரியுமா? ஏங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க எங்க அப்பா அம்மா. அது மட்டும் இல்ல, பார்வையால கூட எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. நாங்க ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். இந்த மாதிரி எல்லா அம்மாக்களும் வீட்ல இருக்கிற ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தா நாட்டுல ஈவ் டீசிங்கே இல்லாம போயிடுங்க. கரெக்ட்டுங்க. நீங்க சொன்ன ஐடியா நல்லதா இருக்கு. நீங்க சொன்ன அந்த 2 ட்ரெஸ்ல ஒன்னு போட்டுக்க ட்ரை பண்றேன். தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யார் கூடயாவது பேசணும் போல இருந்தது, உங்ககிட்ட பேசின இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிம்மதியா தூங்குவேன். ரொம்ப சந்தோஷங்க. என்னன்னு தெரியல, எனக்கும் உங்ககிட்ட பேசுனதுல அப்படியே ரொம்ப சந்தோஷமாவும் உற்சாகமாவும் இருக்குங்க. அப்படியா? ஃப்ரெண்ட்ஷிப்னாலே இப்படிதாங்க இருக்கணும். சரி, நான் தூங்க போட்டுமா? ஓகேங்க. குட் நைட். குட் நைட். ரெடிங்க. நான் நினைச்ச புடவை தான் நீ கட்டியிருக்க. நான் ரெடி. கார் வந்தாச்சா? அருண் கேப் புக் பண்றேன்னு சொல்லிருந்தாங்க. அம்மா கேப் டிரைவர் கால் பண்ணாரு. வண்டி தெருமுனைய தாண்டிடுச்சு. வீடு போடுறதுக்கு சாவி நான் எடுத்துக்கிறேன். வாங்க கிளம்பலாம். 4 பேர் போகத்தான் கேப் புக் பண்ணிருக்கேன். 4 பேர் போனா போதும். டேய், ஏண்டா நாம 5 பேர் இருக்கமேடா. எங்க நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறோங்க. ஐஐடி வரைக்கும் தானே போறோம். என் குடும்பத்துல இருந்து 4 பேர் மட்டும் தான் போறோம். சரசுவ வேணான்னு சொல்றியாடா? அப்படி எனக்கு ஒரு மகளே பிறக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க, நீ அவ பேரை சொல்லிட்டு இருக்க. அவளும் நம்ம குடும்பம் தானுங்க. பாவங்க அவ. அருண் அவார்டு வாங்கறது அவ பார்க்க வேணாமா? வந்துட்டு போட்டோங்க. இந்த பாரு, என் குடும்பத்துக்கு அவளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற. என் பையனோட பெருமை அவ வேற பார்க்கணுமா? 4 பேர் தான் போகணும், 4 பேர் தான் போறோம். டேய்,
என்னதான் கோவம் இருந்தாலும் பெத்த மகளை இல்லேம்பியா? நீ வேணான்னு சொன்னாலும் அவ ஓ மகதான். அத புரிஞ்சுக்க. இந்த வீட்டுக்குள்ள அவ இருக்கட்டும்னு விட்டதே பொண்ணா பிறந்த ஒரே காரணத்துக்காக தான். இந்த வீட்டுக்குள்ள வேணா இருக்கலாம், என் மனசுக்குள்ள இருந்து எப்போ தூக்கி வச்சிட்டேன் அவளை. இப்ப என்ன சொல்ற? 4 பேர் தான் போறோம். ப்ளீஸ்ங்க, அவளை மட்டும் விட்டுட்டு போனா எப்படிங்க? வாசுகி, நீ பேசாத. சொன்னது சரியா இல்லையா? பரவாயில்லம்மா, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். பாவி பாவி, ஒரு அப்ப தான் பொண்ணை இவ்வளவு வெறுக்கலாமாடா? பாவண்டா அவ. உலகத்துல தப்பு செய்யாத மனுஷன் ஒருத்தன் இருக்கானா? இத்தனை நாள் அவளை தண்டிச்சது பத்தாதா? நம்ம குடும்பத்துக்கே பெருமையான நாள், இன்னைக்குமா அவளை ஒதுக்கி வைப்ப? நம்ம 4 பேர் தான் போறோம். அப்படின்னா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? கார்லயும் சரி, என் மனசுலயும் சரி, 4 பேருக்கு தான் இடம் இருக்கு. வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. அது இல்லங்க. அப்படியா? அப்ப நீயே உன் குடும்பத்தை தலையில வச்சுக்கிட்டு போயிட்டு வா. நான் என் பேத்தி விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது. நான் அவளுக்கு துணையா இந்த வீட்லயே இருந்துக்கிறேன். எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல, நாங்க போயிட்டு வரோம். பாட்டி, என்ன பாட்டி இது? அருண் முதல்ல அவன் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு அவார்ட் வாங்குறான். அது நீ கண்ணார பார்க்க வேணாமா? இப்படி ஒரு கண்ணை சுண்ணாம தழுவிட்டு போறேன்னு சொல்றானே, அதை நான் ஏத்துக்கணுமா? புரிஞ்சுக்க பாட்டி, இந்த குடும்பத்துக்கு என்னாலதான் பெருமை சேர்க்க முடியல. கிடைக்கிற பெருமையும் என்னால கெட வேணாம். ஃபங்க்ஷனை நேர்ல பார்க்கலனா என்ன, காவியா வீடியோ போட்டோ எல்லாமே எடுத்துட்டு வருவா. அதுல நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இப்படி ஒரு தங்கத்தை தெருவுல வீசுறேன்னு சொல்றானே உங்க அப்ப, அவனுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? பாட்டி, தம்பியால நம்ம பரம்பரைக்கே பெருமை. போ, கண்ணார பார்த்து அவனை மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா. நான் என்ன அங்க வந்துதான் அவனை வாழ்த்தணுமா? இங்க இருந்தபடியே நான் வாழ்த்துவேன். காவ்யா, ஃபங்க்ஷனை நல்ல சூப்பரா வீடியோ எடுத்துட்டு வா, நான் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியா? போ பாட்டி. சரசு கண்ணு, நான் எப்படிடி? பாட்டி, டைம் ஆச்சுங்கறல, நீ போ பாட்டி, கிளம்பு. சொல்றது கேளு, எல்லாரும் கிளம்புங்க. சரசு, சொல்லு பேபி. ஹே வசு, டிவி உடனே போட்டு பாரு. ஆண்டர்பிரினர் அவார்டு வாங்கினதுக்காக அம்மா இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? யா, எந்த சேனல்? நியூஸ் சேனல். சரி சரி சரி, ஓகே, நான் இப்பவே போய் பார்க்கறேன். சீக்கிரம் போட்டு பாரு. சிறந்த தொழில் முனைவோருக்கான விருதை பெற்ற கோதை இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் கோதையின் நேர்காணலை பேபி அத்தை இத காட்றாங்க. ஓகே, நீ பாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இவ்ளோ பெரிய அவார்ட் Bye. கிடைச்சிருக்கு. இதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் உழைச்சிருக்கீங்க? இல்லைங்க, நிச்சயம் இதுக்கு நான் ஒருத்தி மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த முன்னேற்றத்துக்கு நான் மட்டும் கஷ்டப்படலை, என் வீட்டுக்கார் உழைச்சிருக்காரு. உழைப்புனா சாதாரண உழைப்பெல்லாம் இல்லை, ரா பகல் பார்க்காத உழைப்பு. என் பசங்க உழைச்சிருக்காங்க. ஏன், இவங்க எல்லாரையும் விட இந்த கம்பெனியோட லேபர்ஸ் உழைச்சிருக்காங்க. இத்தனை பேரோட உழைப்புல தான் இந்த நிர்வாகம் இன்னைக்கு நிமிர்ந்து நிக்குது. கரெக்டா சொன்னீங்க மேடம். உங்க பேரை சொன்னாலே எல்லாரும் சந்தோஷமா பேசுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அன்புதாங்க. யாரையும் இவங்க லேபர், இவங்க எக்ஸிக்யூட்டிவ்னு நாங்கள் பிரிச்சே பார்க்கறதில்ல. ஒன்று தெரியுமா, எங்கள் கம்பெனியில் கேன்டீன் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நானே சமைச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் பரிமாறியிருக்கேன். எல்லாரையும் எங்கள் ஃபேமிலி மாதிரி நான் நினைக்கிறதுனால தான் எல்லாரும் என்ன அவங்க குடும்பத்தில் ஒருத்தியாக நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த அம்மா மேலே, கூட பிறந்தவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு மாதிரி பாசம்னு பேர் வச்சுக்கோங்களேன். இதுதான் எங்க வெற்றிக்கு காரணம். அதனால மா, என்னம்மா இது? அத்தையோட இன்டர்வியூ கார்த்தி ஃபோன் பண்ணி பார்க்க சொன்னா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். அவ முகத்தை பாக்குறப்பெல்லாம் எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வருது. என்ன தோக்கடிச்ச பெரிய எதிரிய பார்த்த மாதிரி இருக்கு.
அதான் ஆஃப் பண்ணேன். மா ம். தோக்கடிச்சாங்களா? எப்பம்மா? எதுல தோக்கடிச்சாங்க? நீங்க நினைச்ச மாதிரி அவங்க இறங்கி வந்துட்டாங்க. இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சேம்மா. நிச்சயமும் முடிஞ்சிருச்சு. அப்போ வெற்றி அடைஞ்சது நீங்க தானேம்மா? எப்படி எப்படி இது என்னோட வெற்றி ஆகும் வசு? உங்க அம்மா யாரு? டிசிஷன் மேக்கர். எங்கேயும் எதுலயும் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறவ. ஆனா இப்போ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யூ, யோர் லைஃப். ஆனா கல்யாண விஷயத்துல அவ முடிவெடுத்துட்டாளே, அவ முடிவுக்காக நான் காத்திருக்க வேண்டியதாயிடுச்சே. இது எனக்கு தோல்வி இல்லையா? மொத்த குடும்பமும் ஒன்னா நின்று ஜெயிச்சு காட்டினாங்கல்ல. அவ பசங்க அம்மாவை விட்டு கொடுக்காம சேர்ந்து நிக்கிறதும், அம்மா பசங்களுக்காக இறங்கி வர்றதும் என்ன ஒற்றுமை! பார்க்க பார்க்க என் வயிறெல்லாம் எரியுதுடி. நானும் புள்ளன் பெத்து வச்சிருக்கேனே, என்னத்துக்கு பிரயோஜனம்? மா இன்னும் எதுக்கு அதையே மனசுல வச்சுக்கிட்டு? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சே, விட்டுற வேண்டியதானேம்மா? எப்படி விடுறது? இந்த முடிவும் அவதானே எடுத்தா. அதைத்தான் என்னால தாங்க முடியல. ஜஸ்ட் 10 மினிட்ஸ். அந்த தமிழ் ஒரு 10 நிமிஷம் லேட்டா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருந்தானா போதும், அந்த கார்த்தியை எப்படியாவது உருட்டி மிரட்டி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிருப்பேன். அப்படி பண்ணிருந்தா இதுல நான் ஜெயிச்சதா இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆச்சு? அவங்க எல்லாரும் வந்துட்டாங்களே, இதுல யார் என்னமா பண்ண முடியும்? எவ்ரிதிங் இஸ் a drama. அவங்களே வருவாங்களாம், பெரிய டிராமா போடுவாங்களாம், அதுக்கப்புறம் அந்த அம்மா சமாதானப்படுத்துமா, நிச்சயத்துக்கு போவாங்களாம். இதெல்லாம் என்ன? எங்கேயோ எல்லாத்துலயும் ஜெயிச்சே பழக்கப்பட்டவ இந்த சந்திரகலா உன் வாழ்க்கைக்காக அந்த இடத்துல பணிஞ்சு போக வேண்டியதாயிருச்சு பாரு. அத நினைச்சாதான் எனக்கு பத்திக்கிட்டு வருது. இந்த லட்சணத்துல இவ அவார்டு வாங்குறாளாம், அத நான் வேடிக்கை பார்க்கணுமா? சாரிம்மா. நீ என்ன தப்பு பண்ண சாரி கேக்குறதுக்கு? விடு, கல்யாணம் மட்டும் முடியட்டும். அம்மா அம்மான்னு உருகிட்டு இருக்கேன் அந்த குடும்பம், அத ஆட்டி வைக்கணும். இதுவரை தோத்ததுக்கே நான் வட்டியை முதலமா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் என் ஆசை. அது நடக்குமாமா? இந்த சந்திரகலா நடத்தி காட்டுவா. நீ மருமகளா மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போ, அப்புறம் இருக்கு அந்த குடும்பத்துக்கு. நான் யாருன்னு காட்டுற நேரம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். எப்ப பார்த்தாலும் ஈகோவோட பெருமை காட்டிக்கிட்டு இருக்க அந்த கோதைய அன்னைக்கு நான் தலகுனிய வைப்பேன். உன் கல்யாணம் வரைக்கும் தான் நானும் தலகுனிஞ்சு தள்ளி நிப்பேன். நீ மருமகளா உள்ள போனதுக்கு அப்புறம் மொத்த குடும்பத்தையும் என் கைக்குள்ள கொண்டு வந்து காட்டுறனா இல்லையான்னு பாரு. அந்த கோதையை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டல, முதல்ல சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிடலாம் வா. ஏய், மரியாதையா சொல்றேன், போயிடு. போடாங்கறேன்.
ஏய் ராஸ்கல். ஏய், விடுடா. யாருடா நீ? ஏய், யாருடா நீ? யாருடா நீ? சொல்றா. இருடா இங்க. ஏய், சொல்றா. ஏய், சொல்றா டேய். கேட்டுட்டே இருக்க. யாருடா நீ? ஏய், இருடா. சொல்றா டேய். விட்டுருங்க. ஐயோ ஓடுறா எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? ஏய் வீடு பொந்து பொண்ணுகிட்ட ஒம்பு பண்ணிட்டு எதுக்குன்னு கேக்குறியா நீ? இருடா போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். பண்ணு நானா வந்தேன். உன் பொண்ணு வர சொல்லிதான் நான் வந்தேன். அது போலீஸ் கிட்ட நானே சொல்றேன். பொறுக்கி நாயே, நானா உன்னை வர சொன்னேன்? பொய் சொல்ற நீ. பொறுக்கி. அடிக்காத விடியா, முதல்ல விடியா. வீட்டுல யாரு மேல தனியா இருக்கேன்னு வர சொன்னதே அவதான்யா. இப்ப எல்லாரும் வந்துட்டீங்க, பாத்துட்டீங்க, பிளேட்டை மாத்தி போடுறா. பொய் சொல்றாப்பா அவன். ஏய் என்ன கல்யாணம் பண்ணிக்க என்ன டார்ச்சர் பண்ணல. தெருவா நான் சுத்தும் போது என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ தானே கம்பல் பண்ண. எதை பத்தி நீ எப்ப பேசுற? போறப்ப வரப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவ கூப்பிட்டாளா இல்லையான்னு அவளே கேளுங்க. சரஸ்வதி என்ன சொல்றான் இவன்? நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவன்ட்ட கேட்டியா? என்னடி இதெல்லாம்? அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? என் தலையில கை வச்சு சொல்லு. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியா? சொல்லுடி. மா கேட்டேன் தான், ஆனா அது சும்மா விளையாட்டுக்குதாம்மா. எதுடி விளையாட்டு? என் தலையில குண்டு தூக்கி போட்டியடி. நான் பெத்த பொண்ணாடி. ஏன் இப்படி பண்ண? இந்த மாதிரி பண்ண உனக்கு எப்படி சொல்ல சொல்லுச்சு? பண்ணி வச்சுட்டேன். நீங்களே என்ன சந்தேகப்பட்ட எப்படிமா? நான் தப்பு பண்ணலமா. பொய் சொல்லாதடி. நாங்க வெளியே போன விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? நீ கதவை திறக்காம அவன் எப்படி உள்ள வரைக்கும் வந்தா? வாசுகி, அவ கதவை தாப்பா போடாம இருந்திருப்பா. அவளை போய் போதும் அத்தை. அப்படியே அவன் உள்ள வந்து கலாட்டா பண்ணிருந்தா இவ கத்தி ஊரை கூட்டிருக்கணும். நம்ம கார்ல இருந்து உள்ள வர வரைக்கும் ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? பாவி. ச்சே. அப்பா 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 ப்ளீஸ்ப்பா, நீங்களாவது என்ன நம்புங்கப்பா. நான் உங்க பொண்ணுப்பா, தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. அவன் பல நாள் பகைய மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்துப்பா உள்ள வந்து தப்பா நடந்துக்க பார்த்தான்ப்பா. என்னடி பகை? என்ன பகை? தெருவா நீ தானே அவனை தொட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்க? ஆமா, அவன் தான் என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாமா. இப்படி கேட்டா அவன் திரும்ப டார்ச்சர் பண்ண மாட்டான்னு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கிண்டல் பண்ணேம்மா. உன்னை ஒருத்தன் கிண்டல் பண்ணா அப்பா கிட்டயோ தம்பி கிட்டயோ சொல்லணும். அது என்னடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறது? அதுதான் நான் பண்ண ஒரே தப்பு. ஆனா வேற எந்த தப்பும் நான் பண்ணலம்மா. நம்புங்கம்மா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்களாவே நம்புங்கப்பா. வாசுகி, இவளுக்கு படிப்பு தான் வரல, ஒழுக்கத்துல ஏன் பொண்ணுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். பெத்தவனுக்கு கிடைக்க கூடாத பேரை வாங்கி கொடுத்துட்டா. பெத்தவங்க பார்க்க கூடாதையெல்லாம் பார்க்க வச்சுட்டா.